நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே நாய் வளர்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு உண்மையாக நாயை பற்றி சில விஷயம் தெரியாது. ஆனால் நாம் கொஞ்ச நாள் வளர்க்க ஆரம்பித்தாலே அது எவ்வளோ பாசமானது, எவ்வளோ அன்பானதுன்னு அப்போ தான் நம்ம அவங்கள பற்றி நிறைய புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நாங்களும் ஒரு சுமாராக ஒரு 4-5 வருஷமாக எங்கள் வீட்டில் பெட்டு இவ தான். பேர் ஐடி. கேர்ள் தான் இவ. நாங்கள் வளர்க்குறோம். எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் வீட்டில் ஒருத்தி இவ. அந்த மாதிரி அந்தளவுக்கு எங்கள் கிட்ட க்ளோஸாக இருக்கா. என்னென்னா, இவளுக்கு நாங்கள் சாப்பாட்டில் உப்பு, காரம், புளிப்பு எதுவுமே சேர்க்கறதில்ல. ஏன்னா இவளுக்கு அழகே இவளோட முடி தான். அதுக்காக இந்த உப்பெல்லாம் நம்ம சால்ட்டெல்லாம் சேர்த்தோன்னா இவன் முடி கொட்டிடும். அதுக்காகவே நாங்கள் உப்பெல்லாம் சேர்க்காம இவளுக்கு வெறும் என்னென்னா, குழந்தையிலேருந்தே அவள் வேறு எதுவும் ரைஸை ரொம்ப சாப்பிட மாட்டாள். பெடிகிரி தான். பெடிகிரி ரைஸில் கொஞ்சம் தூள் பண்ணி போட்டோம்னா அதை தான் அவள் சாப்பிடுவாள். வேறு எந்த ஃபுட்டும் சாப்பிட மாட்டாள். சண்டே அதே மாதிரி மற்ற டைமில் நாங்கள் எப்போ நான்வெஜ் சாப்பிட்றோமோ அப்போ உப்பு இல்லாமல் அவளுக்கு தனியாக சமைச்சு கொடுப்போம், சாப்பிடுவாள். ரொம்பலாம் அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாள். அதே மாதிரி நைட் ஆனால் பெரும்பாலும் இவள் சாப்பிட்ற ஃபுட்டு வாழைப்பழம். வாழைப்பழம் பெரும்பாலும் டாக்லாம் வாழைப்பழம் சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஆனால் என்னென்னா, இவள் குழந்தையிலேருந்தே வாழைப்பழம் தான் இவள் சாப்பிட ஆரம்பித்தாள். தெரியல, அது என்னமோ இவளுக்கு வாழைப்பழம் அவ்வளோ பிடிச்சி போச்சு. அதில் இவள் வாழைப்பழத்தை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாள். அதே மாதிரி ரொம்ப பாசம். எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நாங்கள் வீட்டில் ஒருத்தர் இல்லைன்னா கூட தூங்க மாட்டாள். அவங்க வர வரைக்கும் அவள் எழுந்து உக்காரதும், எழுந்துக்கிறதும், படுக்கிறதும் இதே மாதிரி தான் இருப்பாள். தூங்க மாட்டாள். இன்னும் இவள் தூங்காமல் இருக்காளையான்னா, அது கடைசியாக யார் வீட்டு கதவு டோர் லாக் பண்ணிவிட்டு வராங்களோ அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்ற அந்த மனநிலைக்கு அவள் தூங்க போவாள். அது வரைக்கும் அமைதியாக எழுந்துக்குதோ, உட்காந்துக்குதோ, அந்த வாசப்படியே பார்க்கறதும். அதுக்கு என்னென்னா, பேச்சு தான் இல்லை, மற்றபடி பாசத்துக்கு அவ்வளோ ஒரு பாசம் எங்கள் மேலே. அதே மாதிரி நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, என்ன சரி, அங்கே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டாண்ட எட்டி நின்று அந்த கழுத்தை உள்ளே வளைச்சி அப்படியே பார்த்து எங்களை நாங்கள் என்னவோ ரொம்ப வருஷம் காணாமல் போயிட்டா மாதிரியும் அப்படி சொல்லிட்டு அந்த ஏக்கத்தோடு பார்க்க பாருங்க. உண்மையிலேயே அந்த பார்வைலாம் நம்ம நான் வார்த்தையில் சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரு ஏக்கமாக நம்மளை பார்க்கும். பொதுவாகவே எனக்கே கூட கொஞ்ச நாள்லாம் வேணாம், டாக்லாம் அது கட்டி போட்டு வளர்க்குறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இப்போ வளர்க்க என்னென்னா, இவளுக்கு எதுனா ஒன்றுனா முதல் அழுது நானாக தான் இருப்பேன் எங்கள் வீட்டில். ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நாம் சொல்லிடுறோம். ஆனால் இவளால் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்ற அந்த பயம் நமக்கு. ஆனால் வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க, ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் அழற அப்படின்னு. இருந்தாலும் நமக்கு இவளுக்கு என்ன சொல்ல தெரியலல்ல. அதால் அவங்க திடீர்னு இவன் வாமிட் பண்ணிட்டா. வாமிட் பண்ணி எங்களுக்கு டக்குன்னு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டால் ஒன்றும் இருக்காது, வேறு ஏதாவது சாப்பிட்ருப்பாவ. ஏன்னா நான் ரெகுலராக காலையில் கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெளியே எல்லாம் ஸ்ட்ரீட்டுக்கெலாம் இட்டுட்டு போகிறதில்ல. ஏன்னா வெளியே ஸ்ட்ரீட் டாக்லாம் இருக்கிறதால இவளுக்கு அது ஒத்துக்கலை. அது நிறைய இந்த இதுலாம் ஊனிலாம் வந்தது சம்டைம் சின்ன வயசில். அதெல்லாம் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், மாடியிலே நாங்கள் இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தான். மாடியிலே 2 வேளை இவளை வாக்கிங் விடுவோம். காலையில் சாயந்தரம் 2 வேளை இவள் வாக்கிங் போவாள். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அப்போ தான் இவன் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாள். இல்லைனா அவள் எழுந்துக்குதான் உட்காத நம்மளை பார்க்குறது சொல்ல தெரியல, ஆனால் எழுந்துப்பாள். நம்மளை அனுப்பலை இன்னும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி எழுந்து எங்களை பார்க்கும். நம்ம வாக்கிங் போகாமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு பார்க்கும். இப்போ கூட நாங்கள் மொட்டை மாடியில் வாக்கிங் போயிட்டு தான் கொஞ்ச நேரம் இவள் டயர்ட் ஆகிட்டா. சரி உக்காந்துட்டு சரி நாம் பேசலாம் அப்படி சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சமத்து உண்மையாகவே. எப்படி சொல்கிறதுனா, அது உருவத்தை பார்த்தா தான் நமக்கு பயமாக இருக்கும். முதல்லலாம் யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலுமே இவளெல்லாம் நான் முதல்ல தொடணும். இப்போ எல்லாருமே தொட மாட்டாங்களா. ஒரு சிலர் பயம், தோற்றத்தை பார்த்தா எனக்கு வேணாம், எனக்கு டாக் பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர் ப்ளீஸ் தொடுங்களேன், அவள் ஒன்றும் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லுமா. அதுக்கப்புறமா எல்லோரும் தொடுவாங்க. தொட்டவுடனே அவங்களுக்கே பிடிச்சி போயிடும். இவன்னா இவ்வளோ அமைதியாக இருக்காளே, ரொம்ப பாசமாக இருக்காளே, அப்புறம் உடனே எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் செல்லம் இது. அது எப்படி சொல்கிறதுன்னா, அந்தளவுக்கு பெட்டு. குழந்தையிலேருந்து ஒரு மாதம் குழந்தையிலேருந்து எங்கள் வீட்டில் வளர்றா. இடையில் ஒரு வாரத்தில் காணாமல் வேறு போயிட்டான். யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க இவளை. அதுக்கப்புறம் 2-3 டேஸ் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது போது கடவுள். அதுக்காக தான் மறுபடியும் எங்களுக்கு ஒரு 3 நாளில் எங்களுக்கு கிடச்சிட்டா திரும்ப. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேஷனும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யார் வந்தாலும் சரி, முதல்ல ஃபோன் பண்ணியோ இல்லை வீட்டுக்கு வந்தப்போ கேட்குறது ஐடி எப்படி இருக்கா,
அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு எல்லாரையும். இவளுக்கு இப்போ பார்க்க தான் நமக்கு டெரராக பார்க்கறதுக்கு பாருங்கள், நிறைய முடியோட நல்லா அது எப்படி சொல்கிறதுனா ஒரு 3 கலரில் சேர்ந்தா மாதிரி இருப்பா இவ. பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அது தோற்றம் பார்த்தோன்னே நமக்கே ஐயோ இப்படி இருக்காளே கடிப்பாளோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து என்னென்னா இவளுக்கு வந்து ஊட்டுறாங்க. ஊட்டினா தான் பழம்லாம் ஊட்டினா தான் சாப்பிடுவா. இவளாக சாப்பிட மாட்டா. பழம் வந்து குழந்தையிலேருந்தே வந்து வாழைப்பழம் விரும்பி வாழைப்பழத்தை ரெகுலராகவே நைட்டில் டாக்டரே கேட்டார், இன்னும் இது வாழைப்பழம் சாப்பிட்றா அப்படின்னு. ஆமாம், அது குழந்தையிலேருந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா, சரி ஓகே ஹீட் ஆகாத இருக்கும் அப்படின்னு நாம் எப்படி இப்போ பழம் சாப்பிட்றோம் நைட்டில் நல்லதுன்னு, அதே மாதிரி ரெகுலராகவே இவளுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்குறோம். இவளுக்கும் அது வாழைப்பழம் எடுத்துகிட்டு போனாலே அவளே வாயை காட்டுவாள், வாழைப்பழம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்ல பொண்ணு உண்மையாகவே. நமக்கு வந்து வளர்த்த தான் தெரியுது அதோட அருமை பெருமை எல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது க்யூட் பார்க்கவும் சரி எல்லாமே. இப்போ கூட பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக நான் பேசுகிறேன், அமைதியாக உட்காந்து கேட்டுங்கிறா. நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஐடிமா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன், மூஞ்சை காட்டு உன்னைதாம்மா பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உண்மையாகவே இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளங்க. ஆனால் கொஞ்சம் முதல்லலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி சின்ன குழந்தைங்கள கிட்ட விடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நம்ம பழகிட்டால் அவங்க நமக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு தங்கமானவங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஐடிக்கும் உங்களோட பிளெஸ்ஸிங் தேவை. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.